அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். உங்களுடைய எஸ்கே கௌதமன் பொள்ளாச்சியிலிருந்து. தேங்காயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 108 நாடுகளில் தேங்காய் விளையுது. அதே சமயத்தில் இந்த தென்னை நார் தொழில் அப்படிங்கிறது திட்டத்திட்ட ஒரு 10 நாடுகளில் தான் நடக்குது. அதில் இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, டான்சானியா போன்ற இடங்கள்ல தான் நடக்குது. இந்த தென்னை நாரை பற்றி, இந்த தொழிலை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லாதது ஒரு காரணம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 240 ப்ராடக்டை மட்டும்தான் வேல்யூ ஆடட் ப்ராடக்டா பண்ணி அனுப்புறோம். ஆனால் 5000 ப்ராடக்ட் இருக்கு. 25,000 ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்பங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வீட்டில் மர பலகை யூஸ் பண்றோம். மரத்தை வெட்டி அதுல ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணி யூஸ் பண்றோம். ஆனால் தென்னை நார் அதை யூஸ் பண்ணி தேக்குக்கு இணையான ப்ராடக்டை நம்மளால பண்ண முடியும். தென்னை நார்ல செய்யற ஃபர்னிச்சர்ஸ் கரையான் அரிக்காது, தீ பிடிக்காது. இந்த தென்னை நார் மரப்பலகைகள் அப்படிங்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே கயிறு வாரியம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட். அதே இது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பழனி ராஜ அலங்கார முருகன் படம், அதே மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை அண்ணனுடைய படம் ரெண்டுமே இருக்கும். இதுவே தென்னை நார்ல ஷீட்டா பண்ணி பிரிண்ட் பண்ணது. இந்த ப்ராடக்டை பத்தி நான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட் தென்னை நாரை எடுத்து 3 mm ஷீட்டா கன்வெர்ட் பண்ணி அதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்க கட்டாயமா பிரிண்ட் பண்ணலாம். இது உயிரோட்டம் உள்ள புகைப்படமா இருக்கும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20க்கு 10 ஹால் இருக்கு அப்படின்னா நீங்க ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு இந்த 3 mm ஷீட்டை உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன கலர் வேணுமோ அதை நீங்க பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டில் இதை டோட்டலா அந்த ஹால் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏசி 1 மணி நேரம் ஓடுறதுக்கு பதிலாக 30 நிமிஷம் ஓடினா போதுங்க. இதுல மின்சார கட்டணத்தை நம்மளால சேவ் பண்ண முடியும். தென்னை நாருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்துல வெயிலுடைய தாகமும் இருக்கும். இது இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக விவாதிக்கப்படும் பொருள் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், அதாவது பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்துக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு காரணம் மரங்கள் வெட்டப்படுவது, நெகிழி பிளாஸ்டிக் யூஸ் பண்றது. பிளாஸ்டிக் பொருளை டோட்டலா அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா அவாய்ட் பண்ண முடியாது. அதே சமயத்துல நீங்க பிளாஸ்டிக்கு மாற்றாக இயற்கை ஒத்த பொருட்கள் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ கால்மிதி பிளாஸ்டிக் போடுறீங்க, அதுக்கு பதிலாக தென்னை நார்ல பண்ணின மேட்டை வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அதுல பாத்தீங்கன்னா விவசாயத்தை பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த கிட்டு நம்ம காயர்லயே உற்பத்தி பண்ண முடியும். மண்ணில்லா விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும்.
இந்த கோகோ பித்த உபயோகப்படுத்தி பண்ணக்கூடிய விவசாயத்துல 60 விழுக்காடு தண்ணீரை சேமிக்க முடியும், 70 விழுக்காடு உர செலவை சேமிக்க முடியும். இதே சமயத்துல அமெரிக்காவில் சாயில்லஸ் கல்டிவேஷன், மண்ணில்லா விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள், அத இயற்கை சார்ந்த காய்கறி உற்பத்தி அப்படின்னு சொல்லி அங்க விற்கிறாங்க. இது மாதிரி நம்முடைய நாட்டு பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தணும். சுயசார்பு பாரதம் 2047 அப்படிங்கிறது கட்டாயமா கனவு கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் அல்லது விமான நிலையங்களுடைய விரிவாக்கம், ரஃபேல் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தேஜஸ் விமானம் நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்யறோம். சுயசார்பு பாரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞனுடைய கனவு, ஒவ்வொரு இந்தியனுடைய கனவு. இதுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் நிறைய திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பொருட்களை நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜூன் 5, 6, 7 நடக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கடைசி நாள் அப்படிங்கிறது 1/6/2026. இது பெய்டு ட்ரைனிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பெய்டு ட்ரைனிங் தானுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் 94 438 69 900 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பயிற்சி முடிச்சிட்டு நீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு ஐ ஓபனராக கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரிங்க 125 வெளிநாடுகளுக்கு இந்த தென்னை நார் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றணும். இது இளைய சமுதாயத்தின் மூளையில பல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நம்ம நாட்டில் இளைஞர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வெளிநாடுகளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். எல்லா விஷயமும் நம்ம நாட்டிலேயே நடக்குதுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமாக எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய எஸ்கே கௌதமன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். சின்ன குழந்தை சேவடி போற்றி.